இப்போ அத்தியாவசிய தேவைகள் முதல்ல என்ன இருந்தது? 600 இருந்தால் ஒரு மாதம் மளிகை ஜாமானே வாங்கிடலாம். இப்போ 600 வச்சு நீ 1-2 ஜாமான் தான் வாங்க முடியும். எல்லாமே ஆடம்பரம் ஆயிடுச்சு. அப்போ நம்ம வாழ்க்கை முழுக்க அந்த அத்தியாவசியக்காகவே ஓட வேண்டியதாக இருக்குது. புரியுதுங்களா? அப்போ 1000 பேர் 1000 கருத்து சொல்லுவாங்க, என்ன உள்பட. உங்களுக்கு நீங்கள் லைஃப்பில் எந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கோங்க. ஒருத்தவங்க வீடியோவில் சொல்கிறாங்க, லைஃப்பில் பணம் தேவையில்லை, பணம் போனோன்னு ஓடாதீங்க, இந்த வாழ்க்கையை வாழுங்க, வாழ்கிறதா வாழ்க்கை. ஆமாம், வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான், பணத்துக்காக இல்லை. ஆனால் அந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அடிப்படை பணம் வேணும்ல. புரியுதுங்களா? அப்போ அதை முதல் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஓடி தான் ஆகணும். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்காங்க, எல்லாரும் இங்கே ஈக்குவலாக இல்லை. அப்போ இங்கே இருக்கிறவங்க ஓடி தான் ஆகணும். இங்கே இருக்கிறவங்க சும்மா வேணா இருக்கலாம், நீ ஓடி தான் ஆகணும். இந்த இடத்துக்கு போய்க்கோ, நீயும் அந்த தத்துவம் சொல்கிற இடத்துக்கு போயிருங்கிறேன். புரியுதா? ஒரு கட்டத்தில் பணம் வேணுங்கிற அளவு சம்பாரிச்சிட்டீங்கன்னா உண்மையும் அதுதான், வாழ்க்கை வாழ்றதுக்கு பணம் தேவையில்லை. ஆனால் வயிறு பசிக்கும்ல, அதுக்கு சாப்பாடு போடணும்ல. நீ தியானம் பண்ணி உட்காந்துடலாம், உன் குழந்தை கூப்பிடுது, நீ என்ன சொல்வ? மகனே கண்ணை மூடி உட்காரு, தியானம் பண்ணு, கடவுள் வருவாருன்னு நீ சொல்ல முடியுமா? அந்தந்த தேவை கடவுள் நம்மளுக்கு சோறு கொடுக்கறதுக்காக இல்லை, அதுக்கு தான் நம்மளுக்கு கை கால் கொடுத்துருக்காரு. 6வது அறிவுன்னு ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த 6வது அறிவு தான் கடவுளே, உனக்குள்ளே தான் கடவுள் இருக்கார். புரியுதுங்களா? அந்த 6வது அறிவு, அந்த கடவுளை யூஸ் பண்ணிக்கோ, நீ சம்பாரி.